ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். விக்ரம் உங்க கூடவா இருக்கான்? இல்லையே மித்ரா, நைட்டு நான் பார்க்கும்போது உங்க ரூம்ல தானே படுத்துட்டு இருந்தான். ஆமா சார், நைட்டு என் கூட தான் தூங்கிட்டு இருந்தான். இப்ப கண்ணு முழிச்சு பார்த்தா அவனை காணோம் சார். வீட்ல தான் எங்கேயாவது இருப்பான் மித்ரா, தேடி பாருங்க. சார், நான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் சார், அவனை காணோம் சார். மித்ரா முதல்ல பதட்டப்படாம அமைதியா இருங்க. விக்ரம் எங்கேயும் போயிருக்க மாட்டான், இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பான். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஹாய் மாமா. தேனு, விக்ரம் ஓ ரூம்ல இருக்கான்? இல்லையே. இல்ல, இவங்க விக்ரம தேடி காலையில இருந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவனை காணும்னு சொல்றாங்க. விக்ரம் நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டானே. மாமா, நம்ம வேணா ஒரு வாட்டி வெளியே போய் பார்க்கலாமா? வாங்க. நினைச்சேன் விக்ரம் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான்னு நினைச்சேன். நாம தான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருந்தோம். பாருங்க, அதே மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ற? சாரி மேடம். திடீர்னு குழந்தைய அடிக்க வரவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டேன். ஐம் சாரி மேடம். மேடம், உங்கள் கோபம் எனக்கு புரியுது. விக்ரம் மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லா தப்பும் என் மேலே தான். உங்ககிட்ட சொல்லாமல் விக்ரமை கூட்டிகிட்டு வந்தது என்னோட தப்பு தான். நீங்கள் வேணா என்ன வேணா அடிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு விக்ரம் மேலே மட்டும் கேட்காதீங்க. மித்ரா, என்ன இது? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. சின்ன பசங்கன்னா இப்படிதான் விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. இதுக்கு போய் நீங்க வினய், நல்ல வேலை நீங்க தடுத்தீங்க. இல்லனா விக்ரம இவங்க அடி பின்னிருப்பாங்க. சார், நான் வேணும்லாம் அவங்க கையை பிடிக்கல. ஏதோ குழந்தை மேலே இருக்கிற அக்கறையில் யார் என்னன்னு கவனிக்காம பட்டுன்னு கையை பிடிச்சிட்டேன். ஐம் ரியலி சாரி சார். நான் பண்ணது தப்பு தான். இனிமே அந்த மாதிரிலாம் நடந்துக்காம நான் பார்த்துக்கிறேன் சார். வினய், உங்க மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க பண்ணது அப்சல்யூட்லி கரெக்ட். நாங்க தான் சரியான ஆளை வேலைக்கு சேர்த்திருக்கோம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.